செல்வா 2-3 நாளாக கண்டினியூவாக வண்டி ஓட்டிட்டு இன்னைக்கு மதியம் தான் வீட்டுக்கு வந்தான். அவனுக்காக தான் நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். வரும்போதே நான் ரொம்ப நாளாக அவனை கேட்டுட்டு இருந்தேன். அது வாங்கிட்டு வந்தான். லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்மளும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு மதிய டைமில் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு நினச்சேன். எப்பவுமே செல்வா ஃபோனு தான் நைன் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அவன் ஃபோனை சைலண்டில் போட்டேன். பட் என் ஃபோனு என்னென்னு தெரியல. எனக்கு வீட்டிலேருந்து வேறு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களே என்னத்தை தூங்கி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஈவினிங் டைமில் அப்படியே ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடிச்சாச்சு. கொஞ்ச நேரம் ஃபேமிலியிலேருந்து வீடியோ கால் பண்ணியிருந்தாங்களோ அவங்க கூட பேசிட்டு உட்காந்தாச்சு. அப்புறம் தான் எழுந்திரிச்சு ஒன் சைடு சாப்பாடு ஒன் சைடு வந்து கிரைண்டரில் அரிசி அள்ளி போட்டுட்டு வீட்டில் ஸ்நாக்ஸே இல்லை வா வாங்கித்தாரு அப்படின்னு செல்வா கூட்டிகிட்டு போயிருந்தேன். எனக்கு ஒரே ஜாலியாகிடுச்சு. ஏன்னா செல்வா கூட போனால் நமக்கு பிடிச்ச எல்லா ஐட்டமே வாங்கலாம். அப்படியே ஜாலியாக வீட்டுக்கு வந்தேன். நான் வரதுக்குள்ளேயுமே கிரைண்டரில் மாவு நல்லாவே நைஸாக ஆட்டிடுச்சா. வந்தது எல்லாத்தையுமே அள்ளி வச்சுட்டு எனக்கு கேக்குனா ரொம்ப பிடிக்கும். அது தனியாக எடுத்து ஒரு ஸ்பூன் வச்சு ருசிச்சு சாப்பிட ரொம்பவே பிடிக்கும். சாப்பிட்டுட்டு இருந்தே செல்வா அதுக்குள்ளேயே பக்கத்தில் ஒரு ட்ரிப் இருக்குது போயிட்டு வந்தேன் சொன்னால் சாப்பாடு எல்லாமே ரெடி. முட்டை பொரிச்சு சாப்பிட வேண்டியதான். எனக்கு பசிக்கவே இல்லை கேக் சாப்பிட்டனால. பட் என்னாலும் செல்வாவுக்கு இருக்கிறதோட சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட்டுட்டு செல்வாவும் கிளம்பிட்டானா. அவர் அடி வச்சுட்டு கொஞ்சம் சாதம் மிஞ்சிருச்சு. தண்ணி ஊற்றி வச்சுட்டு லைட்டாக கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு நம்மளும் தூங்க வேண்டியது தான். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் அஜித் அனிதா அவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் நவீனா ஃப்ரம் கர்நாடகா அவங்களுக்கு ஒரு பெரிய ஹாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை பாய்.